மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் முன் மண்டியிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் 60 வயதுக்குள் இதெல்லாம் நடந்தே தீரும். இதையெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதையெல்லாம் செய்ததுக்கு பிறகு கடவுள் முன் நின்று மண்டியிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தின் நிலை, இதெல்லாம் எப்படி இருக்க போகின்றது அப்படின்றத பற்றி 60 வயதுக்குள் உங்களுக்கு என்னவெல்லாம் நிகழும் அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கும்பம் ராசி, உங்களுடைய கும்பராசியின் அதிபதி சனி பகவான். இதன் காரணமாக உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் 60 வயதுக்குள் நிச்சயம் நடந்தேறும். குறிப்பாக எந்தெந்த வயதில் என்னென்ன மாற்றங்கள் கிரகநிலை மாற்றங்களாலும் ராசியின் அமைப்பை பொறுத்து மாறும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நண்பர்களுடைய சேர்க்கை மூலமாக நல்ல வருமானம் 32 வயதுக்கு பிறகு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். பொன் பொருட்கள் மீது ஆர்வம் அதிகமாகும். முகத்தில் ஒரு பொலிவு ஏற்படும். எதலையும் அடக்கத்துடன் இருந்தால் நன்மை உண்டாகும் அப்படின்றத 36 வயதுக்கு பிறகு நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் 30 வயதுக்கு பிறகு நன்மை அடைவீங்க. உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் 39 வயதுக்கு பிறகு குறைந்துவிடும். சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது 40 வயதுக்கு பிறகு உங்களுக்கு சிறந்தது என்று தான் சொல்ல வேண்டும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை 35 வயதுக்கு பிறகு நிச்சயம் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வீர்கள். புதிய இடத்திற்கு செல்வதற்கான சூழல் 41 வயதுக்கு பிறகு உருவாகும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மிக பெரும் நன்மை அடைவீங்க. மற்றவர்களுடைய செயலால் உங்களுடைய மனதில் மாற்றம் ஏற்படும். சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் நிச்சயம் அலைச்சல் உங்களுக்கு எதிர்காலத்தில் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். 60 வயதுக்குள்ளார ஏதோ 1-2 சுபகாரிய முயற்சிகள் ஏற்படும் போது அலைச்சல்கள் நிச்சயம் உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலமாக கூட சோர்வு ஏற்படும் உங்களுக்கு. வியாபாரம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்ல 46 வயதுக்கு பிறகு நீங்கள் சிந்தித்து செயல்படவில்லை என்றால் கடவுள் முன் நின்று மண்டிக்கிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய கும்பம் ராசியில் பார்த்தீங்கன்னா, அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய 3 மற்றும் 4 பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும், போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்களும் அடங்கி இருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கும்பராசிக்காரர்கள் என்றே அழைக்கப்படுகின்றீர்கள். காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 கணுக்கால்களையும் குறிக்கக்கூடிய ஸ்திர ராசிதான் உங்களுடைய கும்பராசி அப்படின்றத நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசிதான் உங்களுடைய கும்பம் ராசி. பண வரவுகள் உங்களுக்கு 42 வயதுக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை 25 வயதில் இருந்தே நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சில உதவிகள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு 36 வயதுக்கு பிறகு நிச்சயம் கிடைக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் மன நிம்மதி 37 வயதுக்கு பிறகு குறைந்துவிடும். கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் மிக பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் காலகட்டம் என்றால் எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். பாக பிரிவினைகளில் இருந்த தாமதம் எல்லாம் நிச்சயம் குறைந்துவிடும். பணிபுரியும் இடத்துல சில நெருக்கடியான சூழல் 29 வயதுக்கு பிறகு உருவாகும். ஆனால் உங்களுடைய சாமர்த்தியத்தால் அது அனைத்தையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள்.
கும்பம் ராசி அப்படின்றது ஒரு குடத்தை போன்ற அமைப்பை கொண்ட ராசி. குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத யாராலும் சொல்ல முடியாது. ஒரு 20 நிமிஷம் உங்ககிட்ட தொடர்ந்து பேசினாதான் உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது அப்படின்றதையே மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வியாபாரத்துலேயும் சரி அல்லது பணிபுரியும் இடத்துலையும் சரி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே 40 வயதுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்றாற் போல அனைத்தும் சாதகமாக அமையும். வியாபாரம் செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 40 வயது வரைக்குமே சில கஷ்ட காலங்களை நிச்சயம் அனுபவிப்பீங்க. அதன் பிறகு உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி எந்த வியாபாரத்தில் கால் வைத்தாலும் உங்களை யாரும் தொட முடியாது என்ற அளவிற்கு உச்சத்துக்கு செல்வீர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் 42 வயதுக்கு பிறகு கிடைக்கும். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் மூலமாக மிக பெரும் மாற்றமான நிலை உங்களுடைய வாழ்க்கையில் 45 வயதுக்கு பிறகு உருவாகும். கூட்டாளிகளிடம் பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திடணும். குறிப்பாக கூட்டு வியாபாரத்தையே தவிர்ப்பது தான் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பான ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் நிச்சயம் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் என்று தான் சொல்லணும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது கட்சி அரசியல் சாதாரண ஒரு தொண்டனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கின்றீர்கள் என்று தான் அர்த்தம். அப்படியாப்பட்ட உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்ட்டு பார்க்கும்போது 48 வயதுக்கு பிறகு நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும். காலங்காலமாக அடித்தட்டு தொண்டனாகவே உழைத்து கட்சிக்காக பாடுபட்ட நமக்கு எதுவுமே கிடைக்காதா அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு 50 வயது தொடும்போது மிக சிறப்பான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. 48 வயதுக்கு பிறகே உங்களுக்கு அரசியல் ரீதியாக மிக பெரும் வாய்ப்புகள் எல்லாம், கட்சி ரீதியாக மிக பெரும் பொறுப்புகள் எல்லாம் உங்களை நிச்சயம் தேடி வரும் என்றே சொல்ல வேண்டும். கட்சி நிமித்தமாக செலவுகளும் விரயமும் நிச்சயம் ஏற்படும் என்றே சொல்லணும். மேல்மட்ட அதிகாரிகளுடன் வீண் விதண்டாவாதங்களை நிச்சயம் நீங்கள் தவிர்த்தால் மறைமுக வருவாய்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துமே இல்லை. உங்களுடைய புத்திரர் வழியில் சிறு சிறு சஞ்சலங்கள் உங்களுக்கு 40 வயதாக இருக்கும்போது நிச்சயம் தோன்றும், நிச்சயம் மறைந்தும் விடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி இடையே 40 வயதுக்கு பிறகு விட்டு கொடுத்து செல்வது சிறப்பானதாக இருக்கும். இறை தரிசனம் சார்ந்த பயணங்களை 46 வயதுக்கு பிறகு அதிகம் நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைப்பதால் கடன்கள் குறையும் அப்படின்றத உங்களுடைய 36 வயதுக்கு பிறகு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல வேலை பளு அதிகரிப்பதால் உங்களுடைய உடல் நிச்சயம் சோர்வடையும் என்றே சொல்ல வேண்டும். கல்வி ரீதியாக பார்க்கும்போது மாணவர்களுக்கு தேவையற்ற உதவிகள் தேவையான நேரத்தில் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து நிச்சயம் கிடைக்கும். கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்குமே தவிர கிடைக்காமல் போகாது. பெற்றோர் ஆசிரியர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உடன் பழகக்கூடிய நண்பர்களிடம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். புதிய கலைகளை கற்பதில் 41 வயதுக்கு பிறகு உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். செல்வத்தை எப்படி பெருக்குவது அப்படின்ற சிந்தனை உங்களுடைய மனதில் 25 வயதில் இருந்தே தோன்ற ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும். கொடுக்கல் வாங்கல்ல, குடும்ப விவகாரத்தில் குடும்பத்துக்குள்ளார கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் யார் அப்படின்றத வெளி உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டம் 40 வயதுக்கு பிறகு நிச்சயம் உண்டாகும். அப்போது உங்களுடைய மனதில் மிக பெரும் அளவில் தன்னம்பிக்கையும் அதிகரித்துவிடும். செய்கின்ற முயற்சிகளில் உழைப்பும் பொறுப்புகளும் அதிகரிச்சிடும். புதிய பயணங்களின் மூலமாக அனுபவமும் புதுவிதமான கண்ணோட்டங்களும் லாபமும்
38 வயதுக்கு பிறகு உங்களுக்கு உண்டாகும் என்றே சொல்ல வேண்டும். பணிபுரியும் இடத்துல 36 வயதில் சொற்கள் ஏற்பட்டு நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த சொத்து விற்பனை தொடர்பான முயற்சிகள் எல்லாமே 40 வயதுக்கு பிறகு கைகூடி வரும். வெளி வட்டாரங்களில் பொது இடங்களில் உங்களுடைய செல்வாக்கு 56 வயதுக்கு பிறகு அதிகமாயிடும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல முதல்வராக இருப்பீங்க. போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் 60 வயதிற்குள் கிடைக்கும். அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு சாதகமான முடிவே கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். திருமணத்துக்கு வரன் தேடுவோர் கும்பராசியில் பிறந்த நீங்கள் சற்று பொறுமையாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. ஆதரவானவர்களின் சுய ரூபத்தை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அதாவது அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்லது பண்ணுறவன் போலவே கூடவே இருப்பான். ஆனால் கடைசியில் தான் தெரியும் இவன் கூட இருந்தே நமக்கு குழி பறிக்கிறான் அப்படின்றது. அந்த மாதிரியான ஒரு நபர்களுடைய சுய ரூபத்தை நிச்சயம் நீங்கள் 42 வயதுக்கு பிறகு புரிந்து கொள்வீர்கள். அதன் பிறகு அந்த நபரை சுத்தமாக ஒதுக்கி வச்சிருவீங்க. சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்களும் தடைகளும் ஏற்பட்டு அதன் பிறகு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. கடன் சார்ந்த தொல்லைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா 46 வயதுக்கு பிறகு நிச்சயம் நீங்கிவிடும். அனைத்து கடன்களையும் நீங்கள் நிச்சயம் அடைத்து விடுவீர்கள் என்று சொல்ல வேண்டும். புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள், வெளியூரில் வேலை செய்பவர்களுக்கு அடிக்கடி சொந்த ஊருக்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் 35 வயதுக்கு பிறகு ஏற்படும். அரசு தொடர்பான சில உதவிகளை நிச்சயம் நீங்கள் மறைமுகமாகத்தான் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட தூர பயணங்களால் நன்மை உண்டாகும். ஆன்மீகத்தில் 48 வயதுக்கு பிறகு நாட்டம் அதிகமாயிடும். அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், அடிக்கடி இறை பயணம் மேற்கொள்வீர்கள். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். அந்த கடவுள் தான் பிடிக்கும், இந்த கடவுள் தான் பிடிக்கும் என்ற பாகுபாடு எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடையாது. அனைத்து கடவுளையும் ஒரே மாதிரி பார்ப்பீர்கள், ஒரே மாதிரி தரிசித்து விட்டு வருவீர்கள். அப்படியாப்பட்ட ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஈடேறும். மனதில் நினைத்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலகட்டமாகவும் அந்த காலகட்டம் இருக்கும். குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு 30 வயதுக்கு பிறகு வந்து சேரும். போகலாமா போகக்கூடாதா அப்படின்ற ஒரு சிறந்த திடமான முடிவை எடுப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வமின்மை உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். எதலையும் கடுமையாக உழைத்து திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணம் 26 வயதுக்கு பிறகு அதிகமாயிடும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்றத நீங்கள் 36 வயதுக்கு பிறகு புரிந்து கொள்வீர்கள். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகளை மறைமுகமாக நிச்சயம் கிடைக்க பெறுவீர்கள். ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோள், அந்த குறிக்கோளோட தான் 60 வயது வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க. கும்பராசியில் பிறந்த நீங்கள் நிச்சயம் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் என்றே சொல்ல வேண்டும். உருவ அமைப்பில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக புருவங்கள் வளைந்து நெளிந்து நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்து உதடுகள் மூடி மூக்கு அகன்று வரிசையான பற்களோடு புன் சிரிப்போடு மற்றவர்களிடம் சரளமாக பேசும் குணமுடையவர்களாக இருப்பவர்கள்தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய நடை உடை பாவனைகளில் 60 வயது வரைக்குமே ஒரு கம்பீரம் இருக்கும். உங்களுக்கு ஆத்ம பலம் அதிகம், தன்னம்பிக்கை அதைவிட ரொம்ப அதிகம். ஒரு காரியத்தை உங்ககிட்ட யாராவது ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அதை வென்று முடிப்பதில், அதை முடித்து காட்டுவதில், முடித்து காட்டும் வரை கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பதில் நீங்கள் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். யாருடைய பர்சனல் விஷயங்கள்லையும் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கவே மாட்டீங்க. அப்படி நுழைப்பது உங்களுக்கும் பிடிக்காது. அதே போன்று உங்களுடைய குடும்ப விஷயங்களில் யாராவது மூக்கை நுழைத்தா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது உங்களுக்கே தெரியும், பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அது அவங்களுடைய குடும்ப சண்டை, நாம் எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் 60 வயது வரை 60 வயது ஆனாலும் இப்படி தான் இருப்பீங்க.
அதே போன்று அவங்களும் நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் வரக்கூடாது, நமக்கு நாமே பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பாசம் இருக்கும். தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் ஆகியோர் மீதும் மிகச்சிறந்த பாசத்தை வெளிக்காட்டுவதில் உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கடவுள் முன் மண்டியிட்டாலும், கடவுள் முன் நின்று கதறினாலும் நீங்கள் வரவுக்கு அதிகமான செலவு செய்கிறதால கடன் வாங்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கடன் வாங்கி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு செல்வீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். அதன் பிறகு நீங்கள் என்னதான் செய்தாலோ பிரயோஜனம் இல்லை. ஆகையால் வரவுக்கு ஏற்ற செலவு செய்து குடும்பத்தை சீராக அமைத்து கொள்ள பாருங்கள். நீண்டகால வைப்புகளால் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. பங்கு சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல விவேகத்தோடு செயல்படுவது கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். குறுகிய கால லாபத்தில் எதிர்பார்ப்பதை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அளவுக்கு அதிகமான கோபம் மற்றும் மன அழுத்தத்தின் மூலமாக 48 வயதுக்கு பிறகு உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்படக்கூடும். ஆகையால் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க, கவனமாக இருங்க. உடலில் ஒரு விதமான சோம்பல் உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு அதிகரிக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்கு பிறகு சற்று குறையும் என்றே சொல்லலாம். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நீங்கள் 48 வயதுக்கு பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டும். உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளால் சற்று அவதிப்படுபவர்களாக இருப்பவர்கள்தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டவர்களாக 60 வயசு வரைக்குமே இருப்பீங்க. நியாய அநியாயங்களை யாருக்காகவும் பயமின்றி எடுத்து உரைப்பீங்க. சொன்ன சொல் தவறாமல் உங்களுடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் நீங்கள் எத்தனை வயதானாலும் அத்தனை வயது வரைக்குமே சொன்ன சொல் தவறாத நியாயவாதிகளாக இருப்பீங்க. பிடிவாத குணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும், அதை மாற்றவே முடியாது. நீங்கள் அதாவது உங்களுடைய மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு நிச்சயம் எந்த வயதிலும் இருக்கின்றது என்பது தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகி அன்பை செலுத்தக்கூடிய நீங்கள் பிடிக்காதவர்களை கண்டா ஏறெடுத்தும் பார்க்கவே மாட்டீங்க. எவ்வளவு பெரிய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து அப்படின்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா பிடிக்கலை தான். எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் அவர்கிட்ட இருந்தாலும் சரி, அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டீங்க. பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலை தான். குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். வீண் வாக்குவாதங்களை 30 வயதுக்கு பிறகே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். பிள்ளைகள் வழியில் சுபகாரிய நிகழ்ச்சிகளெல்லாம் எந்தெந்த வயதில் நடக்க வேண்டுமோ அந்தந்த வயதில் நிச்சயம் நடந்தே தீரும். குடும்பத்தில் புதிய உறவுகள் மலரும். உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிச்சயம் நீங்கள் 40 வயதுக்கு பிறகு நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிராக இருந்தவர்கள் அனைவருமே விலகி சென்று விடுவார்கள். நீங்கள் யார் அப்படின்றத எதிரிகள் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் 50 வயதுக்கு பிறகு ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைவரிடம் சிறு சிறு விவாதங்கள் நிச்சயம் 40 வயதுக்கு பிறகு ஏற்பட்டு நீங்கும். எதிலையும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள்தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். ஆடை ஆபரணங்களை புதிதாக வாங்கி 35 வயதுக்கு பிறகு நல்ல மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. திட்டமிட்ட பணிகளில் விவேகத்துடன் செயல்பட்டால் தாமதம் குறையும் அப்படின்றத நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். செய்யாத செயலுக்காக பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை, அவலங்களை தட்டி கேட்டதுக்காக அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு தோன்றலாம். கவனமாக இருக்கணும். பலதரப்பட்ட மக்களின் அனுபவம் உங்களுக்கு நிச்சயம் 37 வயதுக்கு பிறகு கிடைத்து அதன் மூலமாக லாபத்தை பார்ப்பீங்க. வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த இன்னல்கள் அனைத்தும் 28 வயதுக்கு பிறகு குறைந்துடும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் அதிகமாகும். சோம்பலின்றி பணிகளை மேற்கொண்டால் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்றத ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. கடன் நிமித்தமான இன்னல்கள் எல்லாம் குறைஞ்சிடும். வழக்கு செயல்பாடுகளில் இழுபறியான சூழலெல்லாம் மறைஞ்சிடும். மேல் அதிகாரிகளிடம் பாரபட்சம் நிச்சயம் ஏற்படும். உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களிடம் நன்றாக பழகவில்லை என்றால்
வாக்குவாதங்கள் இல்லாமல் நீங்கள் செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் வீண் பிரச்சனைகளும் அவங்கக்கிட்ட வச்சுக்க கூடாது. அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலையில் மிக பெரும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்று வியாபாரத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும். முக்கியமாக வியாபாரத்தில் முதலீடு செய்யும்போது பலதரப்பட்ட மக்களுடைய முடிவை நீங்கள், ஆலோசனைகளை நீங்கள் பெற வேண்டியது அவசியம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலையும் செவ்வனையே சீரும் சிறப்புமாக செய்யக்கூடியவர்கள். அப்படின்றதுனால 60 வயது வரைக்குமே உங்களுடைய சிறப்பான செயல்கள் மூலமாக அடுத்தடுத்து பாராட்டுகளை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. நீங்கள் யார் அப்படின்றது உங்களுடைய குடும்பத்துக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய குடும்பத்திற்கு தெரிவதைப் போல வெளி உலகத்திற்கும் தெரியப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கான காலகட்டம் 40 வயதுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் அமைந்துவிடும். கடவுள் முன் மண்டியிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, செய்ததுக்கு பிறகு பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழுங்க. உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.